பாத்தீங்கன்னா எந்த ஓஎம்ஸும் டாஃபேயா இருக்கட்டும் ஹுண்டையா இருக்கட்டும் யாரும் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஹுண்டை, BMW, கியா, டாஃபே, மஹிந்திரா அண்ட் எல்லா மேஜர் ஓஎம்ஸுமே பாத்தீங்கன்னா பேட்ச் ட்ராக்கிங் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு இப்ப சொல்றாங்க. வாட் இஸ் பேட்ச் ட்ராக்கிங் அண்ட் வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? ஸோ பேட்ச் ட்ராக்கிங் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, கார்ல ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நியர்பை சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நீங்க கொடுப்பீங்க. ஸோ கொடுக்குறப்போ அந்த இன்ஜின் எப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம், அந்த இன்ஜின்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ், எதனால அந்த இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு உங்க ஹுண்டையோ இல்லாட்டி டாஃபேயோ அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இன்ஜின் அந்த பர்டிகுலர் ஒரு காம்பனன்ட்னால தான் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இன்ஜின்ல மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும், அது ஒரு காம்பனன்ட்னால ஃபெயிலியர் ஆயிருக்கும். அந்த காம்பனன்ட் எந்த சப்ளையர் கிட்ட இருந்து வந்துச்சு, அந்த சப்ளையர் எவ்வளவு பார்ட்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, அந்த பார்ட்ஸ் எல்லாம் இந்த இன்ஜினுக்கு தான் போயிருக்கா, எல்லாமே ட்ரேசபிலிட்டி பார்ப்பாங்க. சப்ளையர்னா எனக்கு புரியல.